Hi students, Nitish Max 11th standard first chapter set relation and function exercise 1.2 குள்ள வர ஒரு example sum. Example 1.12. Let a equal to 0, 1, 2, 3. Construct relation on a of the following types. அதாவது இது வரைக்கும் நம்ம எக்ஸசைஸில் எல்லா சம்மும் பார்த்தீங்கன்னா ஒரு ரிலேஷன் கொடுத்தா அது வந்து ரிஃப்ளெக்சிவா சிமெட்ரிக்கா டிரான்சிட்டிவா அப்படின்னு செக் பண்ண சொல்லுவாங்க. இல்லைன்னா ரிஃப்ளெக்சிவா வரத்துக்கு என்ன ஆட் பண்ணணும், சிமெட்ரிக்கா வரத்துக்கு என்ன ஆட் பண்ணணும் அந்த மாதிரி சொல்லுவாங்க. பட் இங்கே ஒரு செட்டு ஏ ஈக்குவல்ட்டுன்னு ஒரு செட்டு கொடுத்துட்டு நம்ம ரிலேஷன் ஃபார்ம் பண்ணணும். ஓகேங்களா? இந்த ஃபாலோயிங் டைப் அந்த ஒவ்வொரு டைப் அவங்க என்ன கேட்டிருக்காங்களோ அதுக்கேற்ற ரிலேஷன் இது பண்ணணும், ஃபார்ம் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ மொத்தம் 8 ரிலேஷன் ஃபார்ம் பண்ண சொல்லியிருக்காங்க. 1 by 1 பாருங்கள். ஃபஸ்ட்டு இந்த செட் நல்லா ஞாபகம் வச்சுங்க. 0, 1, 2, 3 4 எலிமெண்ட்ஸ் இருக்குது. இப்போ ஃபஸ்ட்டு என்னன்னா நாட் ரிஃப்ளெக்சிவாக, ரிஃப்ளெக்சிவ் இருக்கக்கூடாது, நாட் சிமெட்ரிக், நாட் டிரான்சிட்டிவ், இது எதுவுமே இருக்கக்கூடாதான். ஸோ அப்போது ஆர் ஈக்குவல் டு நம்ம இப்படி எடுத்துக்கிறோம் இந்த எலிமெண்ட்ஸ் வைத்து. ஃபஸ்ட்டு 0 இருக்கு இல்லையா, 0,1 எழுதுகிறேன். அடுத்து 1,2, அடுத்து ஒரு 2,3. இப்போ பாருங்க, இந்த ரிஃப்ளெக்சிவ்னா என்ன வரணும், 0, 0, 1, 1, 2, 2, 3, 3 வரணும் இல்லையா, அது இல்லை இல்லையா. ஸோ நாட் ரிஃப்ளெக்சிவ். நாட் சிமெட்ரிக்னா இப்போ 0,1 இருக்குன்னா 1,0 இருக்கணும், அதுவே இல்லை, அதனால நாட் சிமெட்ரிக். ஒரு எலிமெண்ட் பார்த்து செக் பண்ணால் கூட போதும். இப்போ நாட் டிரான்சிட்டிவ்க்கு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 0,1, 1,2 இது ரெண்டு சேர்த்தா 0,2 இல்லை. சப்போஸ் இதை செக் பண்ணிங்களான்னா இது இங்கே நான் ரஃப்பில் செக் பண்ணுறேன் பாருங்க. இங்கே ஆர் ஈக்குவல் டு 0,1, 1,2, 2,3ன்னு எழுதியிருக்கோம் இல்லையா. இங்கே நம்ம A,B, B,Cன்னு இப்போ பாருங்கள், இதுதான் ஏபின்னு வச்சுங்க, இது வந்து பிசி. அப்போது A,B, B,Cனா A,C 0,2ன்னு இருக்கா, இல்லை, இது ஒன்றே ஃபெயில் ஆகிடுது. வேணா இதை கூட செக் பண்ணி பாருங்கள். இது ஏ, இது பி, இது பி, இது சின்னு செக் பண்ணால் 2 ஈக்குவலாக இருக்கு. அப்போ 1,3 வரணும், அதுவும் வரல. ஸோ நாட் டிரான்சிட்டிவ். ஏதாவது ஒரு ஃபேர் செக் பண்ணாவே போதும், அது வரலன்னா அதோட விட்டுடலாம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு முடிஞ்சுது. நெக்ஸ்ட்டு நாட் ரிஃப்ளெக்சிவ், நாட் சிமெட்ரிக், டிரான்சிட்டிவ். ரிஃப்ளெக்சிவாக இருக்கக்கூடாது, சிமெட்ரிக்காக இருக்கக்கூடாது, ஆனால் டிரான்சிட்டிவ் இருக்கணுமா. ஸோ ஏ ஈக்குவல் டு 0, 1, 2, 3ல இப்போ அந்த ரிலேஷன் எழுதுகிறோம். ஆர் ஈக்குவல்ட்டுன்னு ஒரு ரிலேஷன் எழுதுகிறோம். இப்போ 0,1, அடுத்து 0,3, அடுத்து 1,3 அப்படின்னு நான் எழுதிக்கிறேன். ஓகேங்களா? இப்போ பாருங்கள், இங்கே 0,1ன்னு வச்சுங்க. ஓகே, அந்த 1 வச்சு ஸ்டார்ட் ஆகிற 1,3 இங்கே சைடில் ரஃப்பில் பாருங்கள், 0,1 எடுத்துக்கிறோம், தென் 1,3 எடுத்துக்கிறோம். இது ரெண்டு ஈக்குவலாக இருக்கா, A,B, B,C. அப்போ A,C 0,3 இருக்கா, எஸ், அவ்வளோதான். அதே மாதிரி இந்த ஃபேர் எடுக்கிறேன்னு வச்சுக்க, 1,3 3ல ஸ்டார்ட் ஆகிற மாதிரி அடுத்து வேறு எதுவும் இல்லை, 0,3 அதான். அப்போ இந்த ஒரு செட்டு தான், அதை வச்சு பார்க்குறப்ப கரெக்டாக வருதா. அப்போ தேர்ஃபோர் டிரான்சிட்டிவ் இருக்குது. அண்ட் நாட் ரிஃப்ளெக்சிவ், கிளியராக இது வந்து நாட் ரிஃப்ளெக்சிவ். சிமெட்ரிக்கும் 0,1 இருக்குன்னா 1,0வே இல்லை, அதெல்லாம் சிம்பிளாக இது பண்ணிக்கலாம். ஓகேங்களா? எஸ். அடுத்து தேர்டு பாருங்கள். தேர்டு என்னன்னா நாட் ரிஃப்ளெக்சிவ், நாட் டிரான்சிட்டிவா. ரிஃப்ளெக்சிவாக இருக்கக்கூடாது, டிரான்சிட்டிவாக இருக்கக்கூடாது, பட் சிமெட்ரிக்காக இருக்கணுமா. ஆர் ஈக்குவல் டு சும்மா ஒரே ஒரு 2 எலிமெண்ட் ஏதாவது ஒன்று எடுத்துங்களேன், 1,2 உடனே 2,1. ஏன்னா இது சிமெட்ரிக்கு. 1,2ன்னா 2,1 இருக்கணும், சிமெட்ரிக்கு. ஓகே, ரிஃப்ளெக்சிவ் கிடையாது, ஏன்னா வந்து 1, 1, 2, 2 அந்த மாதிரி எதுவுமே இல்லை. டிரான்சிட்டிவ் இப்போ 1,2, 2,1ன்னு சொன்னாலும் தெர் இஸ் நோ எலிமெண்ட் A to Cன்னு இது பண்ணுற மாதிரி இல்லை இல்லையா, அதனால அது வந்து நாட் டிரான்சிட்டிவ். இது வந்து இது பாரு 1,2, 2,1ன்னு எடுக்க முடியுது, ஆனால் 1,1ன்னு இல்லை இல்லையா, அதனால நாட் டிரான்சிட்டிவ். ஓகேங்களா? இது தேர்ட் ஒன். நெக்ஸ்ட்டு ஃபோர்த் ஒன் பாருங்க. ஃபோர்த் ஒன் என்னன்னா
ரிஃப்ளெக்சிவ் இருக்கக்கூடாது தான், நாட் ரிஃப்ளெக்சிவ் தான். பட் சிமெட்ரிக் அண்டு டிரான்சிட்டிவாக இருக்கணுமா. இப்போ R = 1,1 ஓகேங்களா. அடுத்து 1,2 இது சிமெட்ரிக் இருக்கணுன்றதால 2,1 எழுதி ஆகணும். இன்னொன்று 2,2 எடுத்துக்க டிரான்சிட்டிவ் கொண்டு வரதுக்காக. இப்போ பாருங்கள் இது ரிஃப்ளெக்சிவ் கிடையாது, ஏன்னா செட்டில் A வந்து 0 1 2 3 இருக்குது. நம்ம 1 1 2 2 தான் எழுதியிருக்கோம். 0 0 3 3,3 0,0 இல்லை, அதனால் நாட் ரிஃப்ளெக்சிவ். சிமெட்ரிக் இருக்கணும் 1 1 1 2னா 2 1 இருக்குது ஓகேங்களா. ஸோ சிமெட்ரிக் கரெக்டாக இருக்குது. டிரான்சிட்டிவும் பார்த்தீங்கன்னா இங்கே கரெக்டாக வருது. இப்போது 1,1 அண்ட் 1,2 எடுத்துக்கன்னு நினச்சிங்க. ABBCனா ஆட்டோமேட்டிக்காக AC 1,2 இங்கே இருக்குங்களா. எதை எடுத்துனாலும் சரி. இப்போ சப்போஸ் வந்து 1,2 2,1 எடுத்தாலும் இந்த இது ரெண்டு ஈக்குவலாக இருக்கு. அப்போ 1,1 அதுவும் கொஸ்டினில் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நம்ம இப்போ 1,2 2,2 எடுத்தாலும் 1,2 2,2 எடுத்தாலும் இந்த ரெண்டு ஈக்குவலாக இருக்கா. அப்போ 1,2 கொஸ்டினில் இருக்குது. அப்போ இது ரிஃப்ளெக்சிவ், சாரி டிரான்சிட்டிவ். சிமெட்ரிக் இருக்குது, டிரான்சிட்டிவ் இருக்குது, ரிஃப்ளெக்சிவ் மட்டும் இல்லை. ஓகேங்களா. எஸ். அடுத்து 5th ஒன் ரிஃப்ளெக்சிவ் ஒன். அப்போ ரிஃப்ளெக்சிவ்னா கண்டிப்பாக நம்ம மற்ற ஃபேரங்களை எழுதுறதுக்கு முன்னாடி இதை முதல்ல எழுதிடணும். இதில் இருக்கிற எல்லாத்தையும் ரிஃப்ளெக்சிவாக எப்படி 0,0 1,1 2,2 3,3 கண்டிப்பாக எழுதி ஆகணும். ஏன்னா இது வந்து என்னது ரிஃப்ளெக்சிவ். இப்போது நாட் சிமெட்ரிக் நாட் டிரான்சிட்டிவாக பண்ணணும். நம்ம இப்படியே விட்டுட்டோம்னா ரிவர்ஸ் பேரில் எழுதுறதுக்கு எதுவும் இல்லைன்னு சொல்லிட்டு என்ன ஆகிடும், இது வந்து சிமெட்ரிக்கு டிரான்சிட்டிவ்னு வந்துடும். அதனால் நம்ம எக்ஸ்ட்ரா எலிமெண்ட்ஸை நம்ம வந்து சேர்க்கணும். சரிங்களா. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 1,2 ஓகேங்களா, தென் 2,3ன்னு சேர்க்குறேன். இப்படி அதாவது ரிஃப்ளெக்சிவ்க்கு தேவையானது இந்த 4 எலிமெண்ட்டு 4 ஃபேரு, இந்த ரெண்டு நான் எக்ஸ்ட்ரா சேர்க்குறேன். ஏன்னா நாட் சிமெட்ரிக் நாட் டிரான்சிட்டிவ் தான். இதில் 0,0 1,1 2,2 3,3னா இது வந்து ரிஃப்ளெக்சிவ் வரும். இதோட விட்டுட்டிங்கன்னா சிமெட்ரிக்கும் வரும் டிரான்சிட்டிவும் வரும். ஓகேவா. இப்போ சிமெட்ரிக்னா 0 0 1 1 2 2 3 3லாம் சிமெட்ரிக் கூட தான். டிரான்சிட்டிவும் ஏன்னா எதுலையுமே அந்த ரிலேஷன் கொண்டு வர முடியாது இல்லையா. A, B, C தென் ACன்னு கம்பேர் பண்ணுறதுக்கு ஒரு ரிலேஷனே கொண்டு வர முடியலனாலும் டிரான்சிட்டிவ்னு சொல்லியிருக்கோம் இல்லையா. அதனால் கண்டிப்பாக இது கூட எக்ஸ்ட்ரா 1 2 செட்டு சேர்க்கணும். ஓகேங்களா. 1 சேர்த்தா வந்து வராது, 2 சேர்த்து வைக்கணும். ஓகே. இப்போ செக் பண்ணி பாருங்கள். 1,2க்கு 2,1 எங்கேயும் இல்லை பார். அப்போ நாட் சிமெட்ரிக் இங்கே முடிஞ்சு போகுது. இப்போ டிரான்சிட்டிவ் செக் பண்ணுறோம். இப்போ இங்கே வந்து டிரான்சிட்டிவ் மட்டும் பாருங்கள். இப்போ ஃபஸ்ட்டு 1ல் முடிகிற மாதிரி 1,1 எடுத்துக்கிறோம். இங்கே வந்து 1,1ம் அடுத்து 1ல் முடிகிற மாதிரி ஸ்டார்ட் ஆகிற மாதிரி எது இருக்குது 1,2. இப்போ இது ரெண்டும் கரெக்டாக இருக்குது. இதை கம்பேர் பண்ணால் 1,2 இருக்குது. ஓகே, ஒரு செட்டு சாட்டிஸ்ஃபை ஆகுது. அடுத்து 2,2 எடுத்துக்க. 2,2வும் 2ல் ஸ்டார்ட் ஆகிற மாதிரி 2,3 இருக்குது. இப்போது இது ரெண்டும் ஈக்குவலாக இருக்குது. இதை செல் பண்ணால் 2,3 அதுவும் வந்து ரிலேஷனில் இருக்குது. ஓகேங்களா. அடுத்து நம்ம என்ன பண்ணுறோம், இந்த ரெண்டு எடுத்துக்குங்க. 1,2வும் 2,3யும் எடுத்துங்க. இது ரெண்டு ஈக்குவலாக இருக்குன்னா இதை பார்த்தீங்கன்னா 1, என்ன வருது 3 டஸ் நாட் பிலாங்ஸ் டு R இல்லையா. கரெக்டாக 1,3ன்றது இங்கே இல்லை இல்லையா. அப்போது இந்த ஃபேருக்கு ஓகே ஆகுது, இந்த ஃபேருக்கு ஓகே ஆகுது. ஆனால் இதுக்கு மட்டும் டிரான்சிட்டிவ் வரல. ஒரு ரிலேஷனில் ஒரு செட்டுக்கு வரலனாலும் அது நாட் டிரான்சிட்டிவ் தான். ஓகேங்களா. ஸோ நான் எல்லா செட்டும் எழுதி காமிச்சிட்டேன் பாசிபிலிட்டி இருக்கிறதெல்லாம். ஸோ நீ 1,2 மட்டும் ஆட் பண்ணியானா உனக்கு டிரான்சிட்டிவ் வந்துடும். அப்போ இன்னொரு ஃபேரும் ஆட் பண்ணுறோம். ஓகேங்களா. எஸ். அடுத்து 6th ஒன். இப்போ இந்த 6th 7th எல்லா சம்மும் பார்த்தீங்கன்னா எல்லாமே ரிஃப்ளெக்சிவ்னு கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு அந்த ஏ செட்டில் இருக்கிற எல்லாத்தையும் எழுதி ஆகணும். R = ரிஃப்ளெக்சிவ்னு கொடுத்துட்டாங்க. அப்போ 0 1 1 அதெல்லாம் அப்போ கரெக்டாக எழுதிடணும். 0,0 1,1 2,2 3,3 கம்பல்சரி எழுதிடணும். ஓகேங்களா. சிமெட்ரிக் மட்டும் வரக்கூடாது, டிரான்சிட்டிவ் வரலாமா. அப்போ ப்ரீவியஸ் எக்ஸாம்பிளில் நான் 1,2 எழுதணும் இல்லையா.
அதுக்கப்புறம் 2,3ன்னு ஒன்று எழுதுனதுனால டிரான்சிட்டிவ் அந்த சிமெட்ரிக் வராமல் இருந்தது. அப்போ இந்த 1,2ஓட என்ன பண்ணுறீங்க, ஸ்டாப் பண்ணீங்க. இப்போ செக் பண்ணி பாருங்க, ரிஃப்ளெக்சிவ் ஓகே, சிமெட்ரிக் கிடையாது. ஏன்னா 1,2க்கு 2, இயர் என்னன்னா 1,2 இருக்குன்னா பிலாங்ஸ் டு ஆர்னா 2,1 டஸ் நாட் பிலாங்ஸ் டு ஆரா. அப்போ என்ன இல்லை, சிமெட்ரிக் நாட்டுன்னு வந்துச்சு. டிரான்சிட்டிவ் செக் பண்ணி பாருங்க, எந்த இது வைத்தாலும் இப்போ 1,1 அண்ட் 1,2 எடுக்கிறோம்னா இது ரெண்டும் ஈக்குவலாக இருக்குன்னா அப்போ இதை கம்பேர் பண்ணுவோம். அப்போது என்ன ஆன்சர் வருது, 1,2 பிலாங்ஸ் டு ஆர் தானே. அடுத்து வேற ஏதாவது இது பண்ணுற மாதிரி பாருங்க, இப்போ 1,2வும் 2,2வும் எடுக்கிறோன்னு நினச்சிங்க, அப்பவும் என்ன வருது, 1,2ன்னு வருது ஆன்சர். ஸோ அதுவும் வந்து பிலாங்ஸ் டு ஆர் தான். ஸோ அதனால டிரான்சிட்டிவ் இருக்குது, சிமெட்ரிக் மட்டும் இல்லை. ஓகேங்களா. அடுத்து நெக்ஸ்ட் 7th ஒன், ரிஃப்ளெக்சிவாக இருக்கணும், சிமெட்ரிக்காக இருக்கணும், ஆனால் டிரான்சிட்டிவ் மட்டும் இருக்கக்கூடாதான். ஸோ முதல்ல ரிஃப்ளெக்ஷனாகவே அந்த எல்லா எலிமெண்ட்ஸோட அந்த இது ரிஃப்ளெக்சிவ் இது எழுதுரு. 0, 0, 1, 1, 2, 2, 3, 3 இதை முதல்ல எழுதுருங்க. இது கூட நம்ம எக்ஸ்ட்ராலாம் வந்து நிறைய சேர்க்கணும். இது கூட என்னென்ன சேர்க்கணும்னா 1,2 அடுத்து 2,1 அடுத்து 2,3னா அடுத்து 3,2. ஏன்னா அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, ரிஃப்ளெக்சிவ் இருக்கணும், சிமெட்ரிக்கும் இருக்கணும். அப்போ நீ 1, 2ன்னு எழுதுனா 2, 1 எழுதணும், 2, 3ன்னு எழுதுனா 3, 2வும் இருக்கணும். சரிங்களா. ஸோ இப்போ வந்து இதில் ரிஃப்ளெக்சிவ் கரெக்டாக வருது, சிமெட்ரிக்கும் 1, 2னா 2, 1, 2, 3னா 3, 2 எல்லாம் இருக்குது. இப்போ டிரான்சிட்டிவ் தான் இல்லைன்றதை நம்ம ப்ரூவ் பண்ணணும். இப்போ நீங்கள் இந்த 3,3யும் 3,2வும் எடுத்து பாருங்கள். 3,3, 3,2 இது ரெண்டும் எடுத்து பார்த்தா நமக்கு வந்து என்ன வருது, 3, 3 கரெக்டாக இருந்தால் 3,2ன்னு வருது. 3,2 என்ன வருது, கரெக்டாக டிரான்சிட்டிவ் வந்துடுது. சரி, இப்படி ஒவ்வொன்றா வந்து நம்ம ஒவ்வொன்றா செக் பண்ணுறோம். ஒவ்வொன்றா வந்து செக் பண்ணுறப்போ 3,2 3,2வும் இங்கே இருக்குது. இப்போ ஒவ்வொன்றா பாருங்களேன், 1,1 1,2 இந்த ஈக்குவலாக இருக்கிறது முடியிறது 1,2 இருக்குது. ஓகே, 2,2 எடுத்துங்க. 2,2 2ல் முடிகிற மாதிரி 2,1 1,1 இருக்குது. அடுத்து 3,3 எடுத்துங்க. 2,3யும் அண்ட் 3,3யும் எடுத்தால் 2, 3யும் கரெக்டாக வருது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன எதுன்னா 0, 0, 1, 1, 2, 2, 3, 3, 1,2 1,2 2,1 2,3 3,2 இதை வந்து நாட் டிரான்சிட்டிவ். இங்கே இப்படி நம்ம 2-3 செட்டு எடுத்து பார்த்தோம்னா கரெக்டாக ஆன்சர் மாதிரி வர மாதிரி இருக்குது. ஆனால் இந்த செட்டு எடுத்து பாருங்கள், 1,2 2,3 இதை எடுத்து பாருங்கள். 1,2 2,3 இங்கே கரெக்டாக இருக்குது. ஆனால் 1,3 வந்து இந்த ரிலேஷனில் இல்லை இல்லையா. அப்போது இது வந்து டிரான்சிட்டிவ் கிடையாது. ஸோ டிரான்சிட்டிவை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி நிறைய எழுதிட்டா ஒரு ஃபேராக செக் பண்ணி பார்க்கணும். ஸோ நம்ம பார்க்குற ஒரு செட்டில் வந்தாவே ஓகே அப்படின்னு நினச்சிடக்கூடாது. நம்ம ஒரு இதுவாக பாசிபிலிட்டிலாம் செக் பண்ணுறப்ப தான் நமக்கு தெரியும். இப்படி எடுத்துக்கணும். 1,1 1, 2 செக் பண்ணுறோம், கரெக்டாக வருது. 2,2 3,3 அப்படி 1 by 1. இப்போ 3,3 எடுத்தால் 3,2 3,3 வருது. அடுத்து 1,2 2, எடுத்தால் 1 1 வருது. சரி, இதையும் விட்டுரு. அடுத்து 1,2 2,3 எடுக்கிறப்போ 1,3 இல்லை அப்படின்னு வரும். சரியா. ஸோ ஒன்று ஒன்றா அப்படி செக் பண்ணணும். இப்போ கடைசி கொஸ்டின், கடைசி கொஸ்டின் பாருங்க. ரெஃப்ளெக்சிவ் சிமெட்ரிக் டிரான்சிட்டிவ். ஸோ இந்த 7th கொஸ்டின் திரும்ப சொல்கிறேன் பாருங்க. நம்ம இந்த ரிலேஷன் எழுதியிருக்கோம் 0, 0, 1, 1, 2, 2, 3, 3. ஏன்னா ரிஃப்ளெக்சிவாக கண்டிப்பாக இருக்கணும், சிமெட்ரிக்காகவும் இருக்கணும், ஆனால் டிரான்சிட்டிவ் மட்டும் வரக்கூடாது. ஸோ அப்போ 1, 2, 2, 1, 2, 3, 3, 2ன்னு இப்படி எழுதிக்கிறோம். ஏன்னா 1,2க்கு 2,1 சிமெட்ரிக், 2,3க்கு 3,2 சிமெட்ரிக். இதில் நம்ம நிறைய ரிலேஷன் செக் பண்ணி பார்த்தா டிரான்சிட்டிவ் வர்ற மாதிரியே இருக்கும்.
ஆனால் இந்த ரெண்டு 1,2வும் 2,3யும் எடுத்து பார்த்தீங்கன்னா 1,2 2,3 1,3ன்றது வராது. ஸோ அதனால் அது வந்து என்னது நாட் டிரான்சிட்டிவ். ஓகேங்களா. இப்போ லாஸ்ட் ஒன் வந்து ரிஃப்ளெக்சிவ் சிமெட்ரிக் டிரான்சிட்டிவ் மூணுமே இருக்கணும். ஸோ ரிஃப்ளெக்சிவ் அப்படின்றப்போ கண்டிப்பாக நம்ம வந்து 0,0 1,1 2,2 3,3 எழுதி ஆகணும். ஓகேங்களா. இன்னொன்று இது சிமெட்ரிக் ஆல்சோ, இது ரிஃப்ளெக்சிவாக இருந்தால் ஆல்சோ சிமெட்ரிக்கும் வந்தது. இப்போ இதில் எக்ஸ்ட்ரா ஏதாவது சேர்க்காம இருந்தாவே டிரான்சிட்டிவ் வந்துடும். ஏன்னா இதில் வந்து இயர் A, B, B, Cன்ற எழுதுகிற பேட்டர்னே இல்லை இல்லையா. அதனால இதோட ஸ்டாப் பண்ணிட்டாவே நமக்கு என்ன ஆகிடும், டிரான்சிட்டிவ் இருக்குன்றது வந்துடும். அவ்வளோ. அதனால தட்ஸ் ஆல். இந்த ரிலேஷன் இதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ஸோ இந்த ஆல் த 8 கொஸ்டின்ஸுக்கும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வேற வேற எக்ஸாம்பிள்ஸும் தரலாம். பட் அதை எழுதிட்டு கரெக்டாக அது வருதான்னு ஈச் அண்ட் எவரி எலிமெண்ட் நம்ம செக் பண்ணி பார்த்துக்கணும். ஓகேங்களா. பட் இந்த ரிஃப்ளெக்சிவ்னு கேட்டாங்கன்னா நம்ம கண்டிப்பாக இந்த 4 ஃபேர் எழுதியே ஆகணும். எல்லா கொஸ்டின்லையுமே பாருங்க ரிஃப்ளெக்சிவ்னா 0 0 1 1 2 2 3 3 இங்கேயும் எல்லாம். ஆனால் அதுக்கு அடுத்து வர்றதுக்கு ஏற்ற மாதிரி அந்த ஃபேரை இன்க்ளூட் பண்ணி செக் பண்ணி பார்த்துங்க. ஓகேவா. நீங்கள் எதுனா ஓன் ஆன்சர் கூட எழுதலாம், நோ ப்ராப்ளம். எஸ். நிதிஷ் மேக்ஸ் கைட் ஃபார் கிளாஸஸ் 10, 11, 12. இது கைடில் ஒரு கம்ப்ளீட் கிளாஸ் ஒர்க்.